போதுங்கிற மனநிலையோடு என்றைக்குமே ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வேணும், ஆனால் அது போதும். அதாவது எனக்கு இது வேணும், ஆனால் இவ்வளோ எனக்கு போதும். இந்த மாதிரி நம்ம அது வேண்டான்னு சொல்ல வேண்டாம். வேண்டான்னு சொல்ல வேண்டாம், ஆனால் அது நமக்கு வேணும், ஆனால் அது இவ்வளோ எனக்கு போதும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டெய்லி நம்ம வேலை பார்க்கணும். டெய்லி நமக்கு பணம் தேவை, டெய்லி நமக்கு பணம் தேவை, ஆனால் இவ்வளோ எனக்கு போதும், டெய்லி இவ்வளோ எனக்கு போதும். அந்த மனநிலை என்றைக்குமே இருக்கணும். பணம் எனக்கு சுத்தமாக வேண்டான்னு சொல்லக்கூடாது, வேணும்னு சொல்லணும், ஆனால் எனக்கு இவ்வளோ போதும். வேணுங்கிறதுக்காக மேலும் மேலும் வேணும் 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 வேணும்னு அந்த மாதிரி ஆசைப்பட்டே போகக்கூடாது. அது நல்ல வாழ்க்கைக்கு அழகு கிடையாது. அந்த வாழ்க்கையில் அமைதியே இருக்குது. அதனால் ஒரு திருப்திங்கிறது இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. நமக்குன்னு மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்காம நமக்கு என்ன தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு அளவு என்பது நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இவ்வளோ தான், இதுக்கு மேலே வேண்டாம், இன்றைக்கி இது போதும், இன்றைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லணும். அது சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், உணவு விஷயமா இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், அப்படிங்கிற அந்த போதும் போதும் என்கிற எண்ணம் இருக்குது. உழைப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக, அது டெய்லி 1 மணி நேரம் டெய்லி விளையாடணும், அது வேணும், ஆனால் அது எனக்கு 1 மணி நேரம் போதும். அது மாதிரி ஒரு டான்ஸு, பாட்டு பாடணும், டெய்லி பாடணும், ஆனால் டெய்லி எனக்கு வேணும் அது, ஆனால் இது 10 நிமிஷம் பாடினா போதும். இப்போ டெய்லி எனக்கு பாடணும், அது எனக்கு வேணும், அந்த பாட்டுங்கிறது வேணும். அப்போ ஆனால் 10 நிமிஷம், அதுக்காக எனக்கு 10 நிமிஷம் போதும். அதுக்காக பாடிக்கிட்டே கிடையாது, நாள் முழுதும் பாடிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. அது மாதிரி டான்ஸு, அது டெய்லி எனக்கு வேணும், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஆனால் இது எனக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும். பணமாக டெய்லி எனக்கு இவ்வளோ நேரம் தான் நான் உழைப்பேன், 8 மணி நேரம் தான் உழைப்பேன், அல்ல 6 மணி நேரம் தான் நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உழைப்பேன். டெய்லி எனக்கு அந்த உழைப்பு தேவை, அது வேணும், ஆனால் எனக்கு அது போதும், 8 மணி நேரம் உழைக்கிறது போதும். இப்படி எல்லாமே நமக்கு வேணும், ஆனால் அதில் ஒரு அளவு இருக்கணும். போதும், அந்த திருப்தி அது என்பது ரொம்ப இருக்கணும். அது உடனே நம்ம நிறைய வருது அப்படின்னோடனே இன்னும் நிறைய உழைக்கலாம், இன்னும் மேலும் மேலும் வேணும்னா நிறைய கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு மேலும் மேலும் ஒரே வழியில் போனால் மற்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு, ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளையாட்டு இருக்குன்னா ஒரு நேரம், 1 மணி நேரம் தான் விளையாடணும். உடற்பயிற்சின்னா அது ஒரு அரை மணி நேரம் தான் உடற்பயிற்சி பண்ணணும். காலையில் அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம், இல்லை காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும், ஆனால் அது போதும். டெய்லி உங்களுக்கு உடற்பயிற்சி தேவை, அது உங்களுக்கு வேணும், ஆனால் என்னன்னாக்கா ஆனால் டெய்லி காலையில் அரை மணி நேரம் அது போதும், சாயந்தரம் அரை மணி நேரம் அது போதும். அந்த நினைப்போடு தான் எதையுமே பயன்படுத்தணும். அப்படியே நிறைய உடற்பயிற்சி பண்ணால் ஊக்கம் அதிகமாகுது, அப்போ நிறைய நேரம் உடற்பயிற்சி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதுவே உங்கள் ப்ரொஃபஷனாக இருந்தால் தான் அது செட் ஆகும். மற்றபடி மற்றதை பண்ணிவிட்டு அப்புறம் உடற்பயிற்சியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மற்றதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே விஷயத்தையே ஒரு நாள் முழுதும் செஞ்சிட்ருக்க விட நிறைய ஒரு பன்முகத்தன்மை. ஏன்னா மக்களுக்கு போதும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கிறது அடுத்தடுத்த விஷயம். இது போதும், இந்த விஷயத்தில் இது போதும், விளையாட்டாக 1 மணி நேரம் இது போதும், அடுத்து வேறு என்ன பண்ணலாம், தொழில் செய்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம், அப்புறம் அது போதும், அடுத்து வேறு என்ன பண்ணலாம், ஒரு பாடல், அப்புறம் ஒரு ஆடல், அப்படி அந்த மாதிரி நம்ம வேணும், ஆனால் அது போதும். அந்த அளவு அறிந்து கடைபிடிக்கும். அதுக்கு மேலே எக்காரணம் கொண்டும் யோசிக்காதீங்க. அது போதும். அது ஒரு டெய்லி 1 மணி நேரம் விளையாடணும் அப்படின்னா அந்த விளையாடுறதே உனக்கு பெரிய விஷயம். அப்படி விளையாண்டாலே அது உனக்கு பெரிய விஷயம். அப்புறம் அப்படி இருக்கும்போது 2 மணி நேரம் விளையாடலாம், 3 மணி நேரம், அப்படி யோசிக்கக்கூடாது. அதாவது 1 மணி நேரம் விளையாடுறதே பெரிய கொடுப்பனை, அப்படி யோசிக்கணும். கிடைக்கிறது எது போதுன்னு சொல்கிறியோ அதுவே உனக்கு பெருசாக தெரியணும். எது உனக்கு போதுன்னு சொல்கிறியோ, இவ்வளோ போதுங்க, இவ்வளோ சாப்பாடு போதும், இது போதும், எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அதே நேரத்தில் அதை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. உனக்கு எது போதுன்னு சொல்கிறியோ, உனக்கு எது கிடைக்குதுன்னு சொல்கிறியோ அதை நீ பெருசாக நினச்சிக்கோ, பெருசாக நினைக்கணும். அது அரிதான ஒன்றுன்னு நினைக்கணும். அவ்வளோதான் என்னால் முடியும்னு நினைக்கணும். எது உனக்கு போதும்னு நினைக்கிறியோ, என்னால் ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பாதிக்க முடியும், அது எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், அந்த 500 ரூபாங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கணும். ஒரு 1000 ரூபா கிடைக்குது, அந்த 1000 ரூபாங்கிறதே பெரிய விஷயம், அதுவே எனக்கு போதும். அப்படி அந்த மாதிரி போதுங்கிற நிலைமை நமக்கு கிடைக்கிறது பெருசாக நினைக்கணும். நமக்கு கிடைக்கிறது
ஏதோ சாதாரணமாக கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கணும். நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை பெருசாக நினைக்கணும். இது போதும்னு நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு போதும், இது பெரிது, நமக்கு கிடைத்தது வந்து அரிது, அப்புறம் அதோட அளவு, ஆனால் அது வேணும்னு நினைக்கணும். அதே நேரத்தில் அது போதும்னு நினைக்கணும். அதே நேரத்தில் வந்து அதை பெருசாகவும் நினைக்கணும். அப்போ தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சது தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுதும் கிடச்சிட்ருக்கும். இப்போ கிடைக்கிறது உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த 3 விதிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வாழ்நாள் முழுதும் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதுக்கு ஒரு அளவு, இது போதும், எனக்கு வேணும் தான், ஆனால் அது இது போதும். அப்புறம் என்னென்னா, இது பெருசுன்னு நினைக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது வந்து பெருசு, எனக்கு கிடைச்சது பெருசு. எளிமையாக ஆசைப்பட்டு இது போதும்னு நினைக்கணும். எளிமையாக உனக்கு கிடைக்கிறத நீ பெருசாக நினைக்கணும். எளிதாக கிடைப்பதையே அல்லது எளிமையாக நீ போதும்னு நினைக்கிற பாருங்க, அதை நீ பெருசுன்னு நினைக்கணும். உனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிது, எனக்கு கிடைத்தது ரொம்ப பெரிதானது, அதுவே மிகப்பெரிய அதிசயமானது, அரிதானது, அபூர்வமானது, அதற்காக நான் இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். அந்த மாதிரி அப்பாடா இதுவே கிடைச்சது பெரிய விஷயம்ப்பா, இதுவே கிடைச்சது பெரிய விஷயம்ப்பா அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்குது பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு நல்லாயிருக்கும். அட இவ்வளோ கிடச்சிக்கிட்டே இருக்குது, அப்போ மேலும் மேலும் ஆசைப்படலாம் போலுக்கு, சாதாரணமாக கிடைக்கும் போலுக்கு அப்படின்னு நினச்சோன்னா அவ்வளோதான். அதோட அருமை தெரியாமல் போயிடும். அளவு தெரியாமல் போயிடும். போதுங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடும். மேலும் மேலும் வேணுங்கிற எண்ணம், அப்புறம் வந்து இது வந்து சாதாரணமாகவே கிடைக்கும் போலுக்கு நிறையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம மனசு தான், நம்ம மனசை வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த செட்டிங்ஸு, மனசுக்குன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் போய் அதை போய் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். செட்டிங்ஸு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை ஒழுங்காக வேலை செய்யாது.